வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமினா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தின் புதிய தலைநகரம் அமராவதி அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. ஹரியானாவில் தலித் குழந்தைகள் எரித்த கொலை, மத்திய அமைச்சர் வி.கே. சிங் பேச்சால் சர்ச்சை. இலங்கை படுகொலை பற்றி சர்வதேச விசாரணை, இந்திய அரசு முயற்சி எடுக்க கருணாநிதி பாரிவேந்தர் வலியுறுத்தல். 27ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திர மாநிலத்திற்காக புதியதாக உருவாக்கப்படும் தலைநகரான அமராவதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலம் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் பொழுது தெலுங்கானா, ஆந்திரம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த ஆந்திரத்தின் தலைநகராக இருந்த ஹைதராபாத் இனி தெலுங்கானா தலைநகராக இருக்கும் என்றும் 10 ஆண்டுகளுக்கு மட்டும் ஆந்திர மாநிலத்திற்கு தலைநகராக ஹைதராபாத் நீடிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகராக அமராவதியை உருவாக்க முதல்வர் சந்திரபாபு நாயுடு முடிவு செய்தார். புதிய தலைநகருக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. கிருஷ்ணா நதிக்கரையில் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள உத்தரையாணிபாளையத்தில் நடந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். விழா நடைபெற்ற இடத்திற்கு வந்த பிரதமர் முதலில் புதிய தலைநகரான அமராவதியின் மாதிரி வடிவம், கட்டுமான வரைபடங்கள் உள்ளிட்ட வைக்கப்பட்டிருந்த அரங்கத்தை பார்வையிட்டார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த யாக குண்டத்தில் நவதானியங்கள், தங்கத்தகடு ஆகியவற்றை பிரதமர் இட்டார். இதைத் தொடர்ந்து புதிய தலைநகருக்கு அடிக்கல் நாட்டும் வகையில் அதற்கான கல்வெட்டை பிரதமர் திறந்து வைத்தார். விழா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவே முன்னின்று நடத்தினார். இந்த விழாவில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, நிர்மலா சீதாராமன், பண்டாரு தத்தாத்ரேயா, ஆந்திர ஆளுநர் இ.எஸ்.எல். நரசிம்மன், தமிழக ஆளுநர் ரொசையா, தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ், எம்பி, எம்எல்ஏக்கள், அரசு அலுவலர்கள், மக்கள் என திரளானவர்கள் கலந்து கொண்டனர். ஆந்திர தலைநகரின் அடிக்கல் நாட்டு விழா கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மக்களின் தலைநகரமாக ஆந்திரத்தின் புதிய தலைநகர் அமராவதி உருவாகப் போவதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு குறைந்த அளவிலேயே புதிய தலைநகரங்கள் உருவாகியுள்ளன என்று குறிப்பிட்ட பிரதமர், நகரமயமாதல் பற்றிய தடை உணர்வை களைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தலைநகரை அமைப்பதை பிரச்சனையாக கருதாமல் வாய்ப்பாக கருத வேண்டும் என்றும் கூறிய அவர், பொருளாதாரத்தின் மையமாக அமராவதி திகழும் என்று குறிப்பிட்டார். மேலும் ஆந்திரம், தெலுங்கானா ஆகிய இரு மாநிலங்களும் தனித்தனியே முன்னேறக்கூடிய வலிமை வாய்ந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டார். कुछ लोगों के राजनीतिक स्वार्थ के कारण विचार विमर्श की प्रक्रिया को पूर्ण किए बिना आंध्र और तेलंगाना विभाजन हुआ, लेकिन दोनों में आगे बढ़ने की शक्ति है और दोनों एक दूसरे को पूरक बन करके आगे बढ़ने का प्रयास करेंगे, उतना ही दोनों प्रदेशों को लाभ होगा. இதனையடுத்து திருப்பதி விமான நிலையத்தில் புதிய பயணிகள் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பின்னர் திருமலை திருப்பதிக்கு சென்ற பிரதமர் மோடி ஏழுமலையானை தரிசனம் செய்தார். அவருடன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர்கள் ஆகியவர்களும் சுவாமி தரிசனம் செய்தனர். தேவஸ்தான சார்பில் பிரதமர் மோடிக்கு சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. சாமி தரிசனத்திற்கு பின்னர் பிரதமர் மோடிக்கு பிரசாதமும் சால்வையும் வழங்கப்பட்டது. இந்தியாவிற்கு தேவை ராமராஜ்யம் தான் என்றும் ராவண ராஜ்யம் அல்ல எனவும் RSS தலைவர் மோகன் பகாவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் RSS அமைப்பு சார்பில் இன்று விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய RSS தலைவர் மோகன் பாகவத், நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களிடையே இருந்த ஏமாற்றங்கள் மறைந்து தற்பொழுது நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் சில இடங்களில் சில சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதனால் இந்திய கலாச்சாரத்திற்கு பாதிப்பு இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். और इसलिए छोटे मोटे ऐसे प्रसंग होते हैं, भारत की संस्कृति नहीं बिगड़ती, हिंदू संस्कृति नहीं बिगड़ती, सनातन संस्कृति विविधता में एकता देखते हुए, समन्वय और कृतज्ञता की बुद्धि सिखाते हुए त्याग संयम के आधार पर चल रही है, चलती रहेगी. இதனிடையே RSS அமைப்பின் நிகழ்ச்சி தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். It is a private function of a private organization, and the government has nothing to do with that. Now the public broadcaster is giving lot of publicity and special coverage for this program, which is incorrect.
ஹரியானாவில் தலித் குடும்பத்தைச் சேர்ந்தவரின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டதில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட சம்பவம் பற்றி மத்திய அமைச்சர் வி கே சிங் கூறிய கருத்து கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. ஹரியானா மாவட்டம் ஃபரிதாபாத் மாவட்டம் சோன்பேட் கிராமத்தைச் சேர்ந்த ஜிதேந்தர் என்பவரின் வீடு அண்மையில் தீக்கிரையாக்கப்பட்டது. இதில் அவருடைய 2.5 வயது மகன் வைபவ், 11 மாத குழந்தை திவ்யா ஆகியவர்கள் உயிரிழந்தனர். மனைவி ரேகா பலத்த காயமடைந்தார். ஜிதேந்தர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையைச் சேர்ந்த 7 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரை தேடி வருகின்றனர். இதனிடையே இந்த சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் வி கே சிங், தெருவில் செல்லும் நாய் மீது கல்லெறிந்தாலும் மத்திய அரசை குறை சொல்வது சரியல்ல என்று குறிப்பிட்டார். कभी स्थानीय घटनाओं का इसी बात से अंदाजा लगा सरकार से ताल्लुक मत रखिए कि जी वहाँ पे उसने पत्थर मार दिया कुत्ते के तो सरकार जिम्मेवार है, ऐसे नहीं है. மத்திய அமைச்சர் வி கே சிங்கின் பேச்சிற்கு காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். निंदनीय है, कोई शब्द नहीं है इसकी भर्त्सना करने के लिए पर्याप्त. इसका मतलब उनमें कोई संवेदनशीलता नहीं है. जाति घृणा से भरा हुआ बयान कोई दे सकता है वीके सिंह जैसे, तो मंत्रिमंडल में रहने की उसकी कतई कोई भी अधिकार नहीं है, क्योंकि इस पे कोई दो राय या दो मत नहीं हो सकती है. ये कास्टिस्ट शब्द है, लेकिन फिर भी मोदी जी को तुरंत एक्शन लेकर उनको हटाना चाहिए. கர்நாடக மாநிலம் குல்பர்காவில் அரசு அலுவலர்கள் நடத்திய சோதனையின் பொழுது பதுக்க வைக்கப்பட்டிருந்த 20,000 குவிண்டாலுக்கும் அதிகமான பருப்பு வகைகள் மீட்கப்பட்டன. நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருளான பருப்பு வகைகளின் விலை கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பருப்பு வகைகளின் விலையை குறைக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. மேலும் பருப்பு வகைகளை அளவுக்கு அதிகமாக பதுக்கி வைத்துக் கொண்டு செயற்கையான விலையேற்றத்தை ஏற்படுத்துபவர்களின் மீது அனைத்து மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் குல்பர்காவில் மாநில உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சார்பில் பல்வேறு நிறுவன கிடங்குகளில் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் முடிவில் கணக்கில் வராமல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20,000 குவிண்டாலுக்கும் அதிகமான பருப்பு வகைகள் மீட்கப்பட்டன. குஜராத்தில் தசரா பண்டிகையை முன்னிட்டு ஆண்களும் பெண்களும் துர்காதேவி மற்றும் ராவணனை ராமன் வதம் செய்யும் ஓவியங்களை தங்கள் உடலில் டாட்டூ வரைந்து கொண்டுள்ளனர். கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய தசரா திருவிழா சிறப்பாக நிறைவடையும் நிலையில் குஜராத் மாநிலம் சூரத்தில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் தங்கள் உடலில் டாட்டூ குத்திக்கொண்டு மகிழ்ச்சியடைந்தனர். இளம் தலைமுறையினர் தங்களின் கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றை மறந்துவிட்டு செயல்படுவதாகவும் அவற்றை நினைவுபடுத்தவே தெய்வங்களின் உருவப்படத்தை தங்கள் டாட்டூ குத்தி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அண்மையில் பெங்களூரு வந்த ஆஸ்திரேலிய இணையினர் காலில் எல்லம்மா தேவியின் உருவப்படத்தை டாட்டூ வரைந்திருப்பதை அடுத்து மிரட்டலுக்கு ஆளாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தசரா நிறைவு நாளை முன்னிட்டு வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் ராம்லீலா நிகழ்ச்சி நடைபெற்று தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற ராம்லீலா நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பிரம்மாண்ட அளவில் செய்யப்பட்ட ராவண உருவம் மீது நெருப்பு அம்பு எறியப்பட்டதை அடுத்து அந்த உருவம் எரிந்து விழுவதை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரமிட்டனர். நிகழ்ச்சியில் வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. இதேபோல் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற ராம்லீலா நிகழ்ச்சியில் பல்வேறு கதாபாத்திரங்களை கொண்டு ராவண வதம் நிகழ்ச்சி நடத்தி காட்டப்பட்டது. இதில் அனுமார் விண்ணிலிருந்து இறங்குவது போன்ற காட்சிகள் தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டன. இலங்கை இனப்படுகொலை தொடர்பான விசாரணையை இலங்கையில் அல்லாமல் உலக நாடுகளின் பொதுவான இடத்தில் நடத்துவதற்கான முயற்சிகளை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் மு கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை கருணாநிதி வெளியிட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமை மீறல்களையும் போர்க்குற்றங்களையும் உறுதி செய்து இலங்கை அரசு நியமித்த நீதி விசாரணை குழுவே அறிக்கை அளித்து நாடாளுமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, இந்திய அரசு இனியும் இலங்கையை நட்பு நாடு என்று கூறிக்கொண்டிராமல் இலங்கை ராணுவத்தின் போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலை பற்றி சர்வதேச நம்பகமான சுதந்திரமான விசாரணை நடத்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
இந்த விசாரணையை இலங்கையில் அல்லாமல் உலக நாடுகளின் பொது இடத்தில் நடத்தினால் மட்டுமே உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதற்கான உடனடி முயற்சிகளை இந்திய மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பரணகம குழுவினர் பரிந்துரைத்திருப்பதைப் போல சர்வதேச விசாரணைக்கு இலங்கை அரசை உட்படுத்த ஐநா மன்றத்தில் இந்திய அரசு சிறப்பு முறையீடு செய்ய வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் இழைத்ததுடன் இனப்படுகொலையையும் ராணுவம் நிகழ்த்தியுள்ளது என எத்தனையோ ஆவணங்களுடன் பல ஆண்டுகளாக நாம் வலியுறுத்தி வந்த போதும் இலங்கை அரசு தொடர்ந்து மறுத்து வந்துள்ளது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பல்வேறு அமைப்புகளின் வற்புறுத்தலால் 2013 மாக்ஸ்வெல் பரணகம என்பவரின் தலைமையில் அப்போதைய இலங்கை அதிபர் ராஜபக்சே அமைத்த நீதி விசாரணை குழு தற்போது அளித்துள்ள விசாரணை அறிக்கையில் இலங்கை ராணுவத்தின் இனப்படுகொலை அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை இறுதிப் போரின் போது மட்டுமல்லாமல் கடந்த 37 ஆண்டுகளில் நடைபெற்ற தமிழர்கள் மீதான இனவெறி தாக்குதல் பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கூறியுள்ள விசாரணைக் குழு, இலங்கை நீதித்துறையில் தனி பிரிவு அமைத்து மூத்த ராணுவ தளபதிகளுக்கு எதிராக குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், சரணடைந்த புலிகளின் மூத்த தளபதிகள் நடேசன், புலித்தேவன் உள்ளிட்டோரை சுட்டுக் கொன்றது பற்றியும் சர்வதேச நீதிபதிகளைக் கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளதை டாக்டர் பாரிவேந்தர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சேனல் 4 வெளியிட்ட செய்திகளும் இசைப்பிரியா பாலச்சந்திரன் குறித்த வீடியோக்களும் உண்மைதான் என விசாரணை குழு தெரிவித்துள்ளதன் மூலம் இலங்கை அரசுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், முன்னாள் அதிபர் ராஜபக்சவால் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவே அளித்துள்ள அறிக்கையை உலக நாடுகள் கவனத்தில் கொண்டு மாக்ஸ்வெல் பரணகம குழு பரிந்துரைத்ததைப் போல இலங்கை அரசை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த ஐநா மன்றத்தில் இந்திய அரசு சிறப்பு முறையீடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு சரியான நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட சூறாவளி தாக்கத்தால் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவில்லை. இந்நிலையில் சற்று தாமதமாக வரும் 27ஆம் தேதி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்ய தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாமன்னர் ராஜராஜ சோழன் சதய விழா தஞ்சை பெருவுடையார் கோவிலில் கோலாகலமாக தொடங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பெல்ஜியத்தின் கென் நகரில் நடைபெற்ற பிளமிஷ் ஓபன் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை CA பவானி தேவிக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். பவானி தேவிக்கு அவர் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பதக்கம் வென்றிருப்பதன் மூலம் நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை தேடி தந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சிறப்பு விருது 2016 ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இன்னும் சிறப்பாக தயாராக உந்துதலாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ள முதல்வர், மேலும் பல பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்றும் பவானி தேவிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை பெருவுடையார் கோவிலில் எழுப்பிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1030ஆம் ஆண்டு சதய விழா கோலாகலமாக இன்று தொடங்கியது. மாமன்னன் ராஜராஜ சோழன் கிபி 985ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தார். இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கொண்டாடப்படும் 1030ஆம் ஆண்டு சதய விழா தஞ்சை பெருவுடையார் கோவிலில் களிமேடு அப்பர் அவையினரின் திருமுறை பாடல்களுடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்பையன், சதய விழா குழு தலைவரும் தஞ்சை தொகுதி MLAவுமான ரெங்கசாமி, இளவரசர் பாபாஜி ராஜ பான்சிலை உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் முக்கிய நிகழ்வான ராஜராஜன் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி தஞ்சைக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போர்க்குற்ற விசாரணைக்கு நடுநிலைமை உடையின் கூடிய சர்வதேச நீதிபதிகளை நியமிக்க இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார்.
அறந்தாங்கியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இலங்கையில் தமிழர்களின் நிலங்களை திரும்ப ஒப்படைப்பதுடன் காணாமல் போனவர்களின் நிலையை ஆராய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது நீதி விசாரணை தான் முக்கியம். அந்த நீதி விசாரணை நம்பகமான நீதி விசாரணையாக இருக்க வேண்டும். சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெற்ற நேர்மையான நீதிபதிகள் பங்கு பெற்று அந்த விசாரணை நடைபெற வேண்டும். இலங்கை தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு காண வேண்டும் என்ற அழுத்தத்தை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும். பருப்பு பதுக்கலை தடுக்க மாநில அரசுகள் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறியதால் விலை உயர்ந்ததாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து விலகிய மாநில வழக்கறிஞர் அணிப்பிரிவு இணைச் செயலர் நிரஞ்சன்குமார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்று கட்சியில் இணைந்தவர்களை வரவேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். மத்திய அரசு இந்த பருப்பு விலை ஏற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது, பதுக்கலுக்கு வாய்ப்பு இருக்கிறது, கள்ள மார்க்கெட்டிற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாநில அரசுகள் இன்னும் தெளிவாக அதை கையாள வேண்டும் என்று அவர்கள் தெளிவான நடைமுறையை சொன்ன பின்பும் மாநில அரசுகள் சரியாக அதை பின்பற்றாததால் தான் தமிழகத்தில் இன்று பருப்பு விலை நாம் எதிர்பார்த்ததை விட ஏறி இருக்கிறது. இலங்கையில் நடந்த இனப்படுகொலை தொடர்பாக பன்னாட்டு நீதி விசாரணைக்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் தி. வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் திருமண விழா ஒன்றில் பங்கேற்ற வேல்முருகன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில், இலங்கை இனப்படுகொலைக்காக பன்னாட்டு நீதி விசாரணைக்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தயங்கினால் இந்திய இறையாண்மை கேள்விக்குறியாகும் நிலை ஏற்கும் என்றார். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணையும் சர்வதேச குற்றவியல் விசாரணையும் இது ஒன்றுதான் அந்த மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கும் நீதி கிடைப்பதற்கும் வழிவகை செய்யும். உள்ளூர் விசாரணையை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிடில் சென்னையில் உள்ள பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டா தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள இக்ஸா மையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய ஒருங்கிணைப்பாளர் இளமாறன், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்குதல், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிசம்பர் 4ஆம் தேதி சென்னையில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று தெரிவித்தார். அதன் பிறகும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் இளமாறன் தெரிவித்தார். 2004ஆம் ஆண்டு பட்டதாரியாக நியமிக்கப்பட்டவர்கள் 2006ஆம் ஆண்டு பணி வரம்பு செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் 2004ஆம் ஆண்டு பணியேற்ற நாள் முதல் பணி வரம்பு செய்திட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகம் முன்பு மாபெரும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்திய ஜனநாயக கட்சியின் மதுரை மண்டல மாநாடு குறித்து தேனி மாவட்ட ஐஜேகேவினர் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேனியில் ஐஜேகே மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. மாவட்ட தலைவர் AKM செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தென்மண்டல அமைப்பு செயலர் இருதயராஜ் உள்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மதுரையில் நடைபெறும் மண்டல மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பன உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மருது பாண்டியர் நினைவு தினம் மற்றும் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு நாளை முதல் சிவகங்கை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மருது பாண்டியர் நினைவு தினம் வருகிற 24ஆம் தேதி திருப்பத்தூரில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் வரும் 30ஆம் தேதி தேவர் நினைவு தினம் வருவதை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் ஏராளமானவர்கள் அஞ்சலி செலுத்த வருவார்கள். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் நாளை முதல் 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி பிறப்பித்துள்ளார். மேலும் அஞ்சலி செலுத்த வருவோருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. ரயில்களில் பட்டாசு கொண்டு செல்ல தடை உள்ளதால் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ரயில்களில் பயணிகளிடம் வெடிக்கும் தன்மையுடைய பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என்று துண்டு பிரசுரங்களையும் விநியோகம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர், சென்னையில் உள்ள ரயில் நிலையங்களில் பயணிகளிடம் சோதனை நடத்தப்படுவதாகவும் விரைவில் தனிப்படை அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார்.
இது தனிப்படை வந்து இப்போ அமைக்க கூடிய விரைவில் அமைச்சு, ஏன்னா தீபாவளி இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கிறதுனால இப்போயே அந்தளவுக்கு தீவிர கண்காணிப்பு என்ட்ரன்ஸ் மட்டும் பண்ணுறோம். ஒவ்வொரு ட்ரெயினுக்குள்ளேயும் என்னை வந்து தனிப்படை அமைக்கிறது எனக்கு உண்மையாக பண்ணுவாங்க. ரயில்வே பாதுகாப்படை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் தயவுசெய்து பட்டாசு இல்லை கேஸ் சிலிண்டர் அப்புறம் வேறு எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த பொருளையும் ரயிலில் எடுத்து செல்ல வேண்டாம். தமிழகத்தில் தொடர் விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி கொண்டாடப்படுவதை ஒட்டி மொஹரம் கடைபிடிக்கப்பட்ட உள்ளதையொட்டியும் விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உதகைக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இங்குள்ள தாவரவியல் பூங்காவில் குவிந்த திரளான சுற்றுலா பயணிகள் தங்கள் நேரத்தை மகிழ்ச்சியாக கழித்தனர். நாங்கள் பூஜா ஹாலிடேஸ்க்காக இங்கே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு, க்ரௌடு ரொம்ப இருக்கு இங்கே ஜாஸ்தியாக, கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு. வி ஆர் ஆல் என்ஜாயிங் ஹியர் பொட்டானிக்கல் கார்டன் வெரி மச். குழந்தைங்க பூஜா ஹாலிடேஸ்க்காக இங்கே வந்து சுற்றி பார்க்கலாங்கிறதுக்காக வந்தோம். இப்போ குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கு, இங்கே கூட்டம் தள்ளி விளக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கு, குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. விஜயதசமி திருநாள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மதுரையில் உள்ள தனியார் பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு சேர்க்கைகளில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்த்தனர். குழந்தைகளை பள்ளியில் சேர்த்த பெற்றோர்கள் அவர்களை நெல்லில் அகர எழுத்துக்களை எழுத வைத்து கல்வியை தொடங்கி வைத்தனர். நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமி என்று குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தால் அவர்கள் ஆர்வத்துடன் கல்வி கற்க தொடங்குவார்கள் என்று குழந்தைகளின் பெற்றோர்கள் தெரிவித்தனர். ஆயுத பூஜை முன்னிட்டு எல்லா பேருமே தொழில் மற்ற இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆனால் பிள்ளைகளுக்குன்னு முதல்ல செய்ய வேண்டியது வந்து இந்த விஜயதசமி முன்னிட்டு அவங்களுக்குன்னு நம்ம செய்கிற வந்து ஆனா இப்படின்னு எழுதி கொடுக்குறது இந்திய தமிழ்நாட்டு பாரம்பரிய கலாச்சாரப்படி இதை நாங்கள் செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறோம். திருநெல்வேலியில் உள்ள சரஸ்வதி கோவிலில் விஜயதசமியை ஒட்டி வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்ட பெற்றோர்கள் அவர்களை நெல்லில் அகர எழுத்துக்களை எழுத வைத்து அவர்களின் கல்வியை தொடங்கி வைத்தனர். அரிசியில் வந்து அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அரிசியில் முதல் எழுத்து எழுத சொன்னாங்க. அப்புறம் இங்கிலீஷ்லேயே எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் நம்பரில் 1 எழுதி சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைங்க நல்லபடியாக படிக்கிறதுக்காக ஊக்குவிக்கிறாங்க இந்த ஸ்கூலில். விஜயதசமியை ஒட்டி புதுச்சேரி முந்தியால்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீலட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்திருந்த திரளான பெற்றோர்கள் நெல்லில் குழந்தைகளை ஆ எழுத வைத்து அவர்களின் கல்வியை தொடங்கி வைத்தனர். இதேபோல் தர்மபுரியில் கேரள சமாஜம் சார்பில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கேரளாவில் இருந்து வந்திருந்த பகவதி சுவாமி நம்பூதிரி கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளின் கையை பிடித்து நெல்லில் பெயர் எழுதி அவர்களின் கல்வியை அவர் தொடங்கி வைத்தார். விஜயதசமி அன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு எழுத்தறிவிக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து குழந்தைங்களோட வாழ்க்கையில் வந்து கல்வி அறிவு பெருகி நல்ல வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக 14 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எங்கள் குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு பண்ணிடுது. கோயம்புத்தூர் அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பக்தர்கள் தங்கள் உடலில் கத்தி போட்டு அம்மனை வழிபட்டனர். கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் அருகே உள்ள அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நவராத்திரி நிறைவு நாளான இன்று அம்மனை கோவிலுக்குள் அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி பக்தர்கள் தங்கள் உடலில் கத்தி போட்டு அம்மனை வழிபட்டனர். அம்மன் அழைப்பு விழாவை ஒட்டி பக்தர்கள் ஆடிப்பாடி கோவை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று சௌடேஸ்வரி அம்மன் கோவிலை வந்தடைந்தனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு சீரடி சாய்பாபா கோவிலில் சாய்பாபாவின் மகா சமாதி நாளை ஒட்டி நடந்த ஆராதனை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அருள்மிகு சீரடி சாய்பாபா கோவிலில் சாய்பாபாவின் 97வது மகா சமாதி ஆராதனை நாளை ஒட்டி சாய்பாபா சேவா சமிதி சார்பில் ஆராதனை விழா நடைபெற்றது. விழாவில் சாய்பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடி சாய்பாபாவை வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்று வந்த நவராத்திரி பிரம்மோற்சவ விழா சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் இன்றுடன் நிறைவு பெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவ விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் மலையப்ப சுவாமி பல்வேறு வாகனங்களில் மாடவீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நவராத்திரி நிறைவு நாளான இன்று
காலை சக்கரத்தாழ்வார் ஸ்ரீதேவி, பூதேவி, மலையப்ப சுவாமி ஆகியவர்களுக்கு திருமஞ்சன சேவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள தெப்பக்குளத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடந்தது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புஷ்கரணியில் புனித நீராடி வழிபட்டனர். எல்லையில் காத்திருந்த அகதிகள் 1500 பேருக்கு ஸ்லோவேனியா அனுமதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஸ்லோவேனியா நாட்டிற்குள் நுழைய சுமார் 1500 பேருக்கு அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. உள்நாட்டு போர் உள்ளிட்ட காரணங்களால் சிரியா, ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கானவர்கள் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். அதிகரிக்கும் அகதிகளின் வருகையால் ஹங்கேரி அகதிகளுக்கு தடை விதித்து குரோஷியாவுடனான எல்லையை கம்பி வேலியிட்டு மூடியது. இதனால் இரவு பகலாக மழையிலும் பனியும் வாடும் மக்களை சிறு சிறு பிரிவுகளாக ஹங்கேரிக்கு மேற்கே உள்ள ஸ்லோவேனியா தனது நாட்டிற்கு அனுமதித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஒரே நாளில் சுமார் 1500 பேர் ஸ்லோவேனியாவிற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனைவரையும் முறையாக பதிவு செய்யும் பணியில் ஸ்லோவேனியா அரசு ஈடுபட்டுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்ற ராலி ஆஃப் ஸ்பெயின் கார் பந்தயத்தில் நியூசிலாந்து வீரர் ஹேடன் பேடன் வெற்றி பெற்றார். தார் சாலைகள் மற்றும் கரடு முரடான பாதைகளை கொண்ட இந்த பந்தயத்தில் பல்வேறு நாட்டு வீரர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதில் தொடக்கம் முதலே நியூசிலாந்து வீரர் ஹேடன் பேடன் மின்னல் வேகத்தில் காரை செலுத்தினார். இவருக்கும் உலக சாம்பியனான செபாஸ்டியன் ஒகியருக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. எனினும் இறுதியில் நியூசிலாந்து வீரர் ஹேடன் பேடன் பந்தய தொலைவை முதலில் கடந்து வெற்றி பெற்றார். இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலைகளை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரையில் அதிகளவு 33, குறைந்தளவு 25. கோயம்புத்தூரில் அதிகளவு 33, குறைந்தளவு 25. திருச்சியில் அதிகளவு 34, குறைந்தளவு 25. திருநெல்வேலியில் அதிகளவு 32, குறைந்தளவு 25. சேலத்தில் அதிகளவு 33, குறைந்தளவு 24. புதுச்சேரியில் அதிகளவு 34, குறைந்தளவு 25. வேலூரில் அதிகளவு 33, குறைந்தளவு 23. உதகையில் அதிகளவு 21, குறைந்தளவு 10. கொடைக்கானலில் அதிகளவு 18, குறைந்தளவு 11 பதிவானது. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலைகளை பார்க்கலாம். தில்லியில் அதிகளவு 14, குறைந்தளவு 18. மும்பையில் அதிகளவு 38, குறைந்தளவு 24. கொல்கத்தாவில் அதிகளவு 33, குறைந்தளவு 26. ஹைதராபாத்தில் அதிகளவு 34, குறைந்தளவு 21 பதிவானது. பெங்களூருவில் அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தின் புதிய தலைநகரம் அமராவதி அடிக்கல் நாட்டினால் பிரதமர் நரேந்திர மோடி. ஹரியானாவில் தலித் குழந்தைகள் எரித்து கொலை, மத்திய அமைச்சர் வி.கே. சிங் பேச்சால் சர்ச்சை. இலங்கை படுகொலை பற்றி சர்வதேச விசாரணை, இந்திய அரசு முயற்சி எடுக்க கருணாநிதி, பாரிவேந்தர் வலியுறுத்தல்.
27ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.